ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி த்ரில்லர் படமாக வெளியே இருக்க இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜெண்டே. இவர் மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாப்புல. ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். படத்தோட ஆரம்பத்திலேயே டெல்லியில் தீகார் ஜெயிலில் இருந்து கால் போஜ்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஏற்கனவே அவன் மேலே பல கொலை வழக்கு எல்லாம் இருக்குது, அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டு உள்ள ஜெயிலில் இருந்தவன் கடைசியாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்போ அப்படி தப்பிச்ச அந்த கால் இப்போ மும்பைக்கு தான் வந்திருக்கான். 4 நாளாக இங்கே தான் எங்கேயோ பதுங்கி இருக்கிறதா நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தகவல் கிடச்சிருக்குது. அதனால் மிஸ்டர் ஜெண்டே, நீங்கள் போய் உடனே அவரை அரெஸ்ட் பண்ணியே தீர்றீங்க. எப்படியாவது தேடி சுற்று போட்டு அவனை தொக்காக தூக்கிடுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய மானமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கதாநாயகனுடைய சுப்பீரியர் இவர்கிட்ட சொல்ல போக, எஸ் சார், ரிப்போர்ட்டிங் டு டியூட்டி சார், அவனை எப்படி இன்னைக்கு கையும் களவுமா தூக்கிட்டு வர்றேன்னு மட்டும் பாருங்கள் சார், இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் யாருங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணுற சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் நம்ம ஆள் நினச்சதை வெற்றிகரமாக அரங்கேற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இந்த கதை ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு தான் எடுக்கப்பட்டது. ஆனாலும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கற்பனை கலந்த கதை மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக நமக்கு பிள்ளையார் சொல்லியை போட்டு தான் இந்த படத்தையே இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது உண்மை கதை. அந்த இன்ஸ்பெக்டர் ஜெண்டே கிளைமேக்ஸில் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸில் உள்ள அப்படி வந்துட்டு போயிருக்காப்புல. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் சின்மே மன்லேக்கர் அப்படிங்கிற நபர் எழுதி இயக்கின ஒரு படம். இந்த படம் பேசிக்காக ஒரு காமெடி த்ரில்லர் தான். ஸோ இந்த காமெடி படம் அப்படிங்கும்போது லாஜிக்கை தூக்கி ஓரமாக போட்டுற வேண்டியதான். அது எங்கேயாவது கிடக்கும், நம்ம மாட்டுக்கு ஒரு பக்கம் படத்தை பார்க்க வேண்டியதான். போட்டு விட்டிங்கன்னா ஓடிடியில் அது மாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஓட்டி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதுவே ஜாலியாக ஒரு இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம். பட் இந்த படத்தில் அதை காமெடியாக இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு திருடனை பிடிச்சாரா இல்லையா, இவ்வளோ தான் கதை. இதை நம்ம ஹீரோ அண்ட் டீம் சேர்ந்து களத்தில் இறங்கி அதை அங்கங்கே காமெடியாக பல சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி எப்படி போய் கடைசியாக அவனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இவங்க திரைக்கதை அமைப்பாக செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக கோவாவில் போய் எல்லாரும் ஹீரோ அண்ட் டீம் ஒரு ஹோட்டலில் ரூம் போடலாங்கும் போது எல்லாரும் பேரை சொல்லுங்கும் போது நம்மளால் ஒருத்தர் ரிஷி கபூர் அப்படின்றவார். அது கடைசியில் அந்த சீன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். அது செம்மையான போர்ட்ரேயல். அதே மாதிரி டிஜிபி வீட்டில் ஒரு முக்கியமான மிஷனை கையில் கொடுக்கறதுக்காக வந்திருக்காப்புல. உட்காந்து பேசுகிறதுக்கு சேர் இருக்காது. ஹீரோ சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிளில் உட்காந்து அந்த மீட்டிங்கை பேசுவாப்புல. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இது காமெடி த்ரில்லரு அப்படிங்கிறனால நம்ம ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த விஷயங்கள் தோணுது. இதில் எனக்கு இன்னொரு சூப்பரான மேட்டர் என்ன பிடிச்சதுன்னா, நம்ம கதாநாயகனும் டெல்லியிலேருந்து வந்த போலீஸ் டீம் ஒன்று வந்திருக்கோம் இதே ஆளை பிடிக்கிறதுக்காக. இவங்க கோவாவில் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டெல்லியை சேர்ந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், 4 நாள் அவன் மும்பையில் தான் பதுங்கி இருந்திருக்கான், அவனை பிடிக்கிறது துப்பு இல்லை உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் மும்பை போலீஸு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதாநாயகன் திருப்பி கொடுப்பார், சார் நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க சார், தப்பிச்சதே உங்கள் ஸ்டேட்டில் இருந்தான்டா, தீகார் ஜெயிலேருந்து ஒருத்தன் தப்பிச்சிருக்கான், அவனையே ஒழுங்காக பிடிச்சி வைக்கிறதுக்கு துப்பு இல்லை, பாயாசத்தை போட்டான்னு குடிச்சு மயக்கம் போட்டு விழுந்து விட்டு எங்ககிட்ட வந்து எங்கள் ஊர்லேயே 4 நாள் தங்கியிருந்தாங்களாமா, அதை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தான் வக்கு இல்லையாமா, போயிரு அடிப்பார் ஹீரோ. அந்த ஆள் செம டென்ஷன் ஆகிடுவான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். டெக்னிக்கலி எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த படத்துக்கு என்ன தேவை இது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கதாபாத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 பேர் தான். ஒன்று நம்ம கதாநாயகனாக மனோஜ் பாஜ்பாய் தான் பண்ணியிருக்காப்புல. அந்த வில்லனாக கால் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஜிம் சார்பு தான் பண்ணியிருப்பார். 2 பேரும் காமெடியாக அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சச்சின் கடேக்கர் நம்ம ஹீரோவுக்கு சுப்பீரியராக வருவாப்பில். அவரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருப்பார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், அப்படியே வாய்ப்பே இல்லைங்க. என்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் அந்த படம் உங்களுக்கு கொடுக்காது. போட்டு விட்டால் நீங்கள் மாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இங்கிட்டு போகலாம் அங்கிட்டு போகலாம், அது மாட்டுக்கு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திருப்பி வந்தாலும் எந்த சீனும் பெருசாக மிஸ் அவுட் ஆன மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா ஒரே மிஷன் தான், அவனை பிடிச்சாங்களா இல்லையா கிளைமேக்ஸ் வரைக்குங்கிறது தான் கதை. அதனால் நீங்கள் எங்கே போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு காய்கறி வாங்கிட்டு திருப்பி வந்தாலும் அதுக்கு அடுத்த சீனு அதே மாதிரி தான் எங்கேயா தேடி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. மற்றபடி நான் சொன்ன அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் போய் பார்க்காதீங்க. பொழுது போலனா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் தான் இந்த படம். அடல் கன்னடா பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த டீமு. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்கள் பொழுது போலனா தாராளமாக இன்றைக்கி பார்க்குறேன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை அட்டம் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.